சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கயல் அத்தை கயல் அத்தை கயல் அத்தை என்னது கயல் என்னமா உள்ள போக கூடாதுமா. கயல் இங்க தான் வெயிட் பண்ணனும். கொஞ்சம் சொன்னா கேளுங்கமா. நீங்க வாங்க. கயல் இங்க நின்னு என்கிட்ட பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு தானோ. அத்தை நீங்க பதட்ட என்னன்னு எனக்கு புரியுது அத்தை. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை. நிச்சயமா நம்ம கையில் எழுந்திருச்சு வந்துருவாங்கற நம்பிக்கையோட இருங்க அத்தை. ஐயோ எதை வச்சு தானோ என்ன நம்ப சொல்ற? 9 லட்சம் இருந்தாதான் அவ எந்திரிச்சு வருவான்னு சொல்றாங்க. இதுக்கு தானே நான் என்ன பண்றீங்க? அவளுக்காகவும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோன்னு கேட்டாளா அவ? என்ன பாத்துக்கிறதுக்கு என் தம்பி தங்கச்சிங்க இருக்காங்கன்னு சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் எல்லாருக்கும் செலவு பண்ணிட்டா. இன்னைக்கு பாத்தியா கையில காப்பாத்த ஒரு நாதி இல்லாம உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கா. நான் ஒரு கையாலாகாத பாவி. என்னாலதான் அவ இவ்வளவு சித்திரவதையை அனுபவிக்கிறா. ஐயோ எல்லாம் என்னாலதான். பெத்தவங்க சம்பாதிக்கணும் தானோ, இல்லனா இப்படிதான் குடும்பத்துல மூத்த பிள்ளையோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். எதுவும் ஆகாதது கையலுக்கு. கையலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையேன்னு எனக்கு கவலையா இருந்தது. ஆனா இப்போ 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 என் மக உயிருக்கே போராடிக்கிட்டு இருக்கா. ஐயோ இவன் என் வயித்துல வந்து பிறந்த பாவத்துக்கு இன்னும் என்னெல்லாம் சித்திரவதை அனுபவிக்க போறாளோ தெரியலையே. ஐயோ நாம குடும்பமா சேர்ந்து நம்ம சுயநலத்துக்காக அவளை கொல்ல போறோம். ஐயோ கடவுளே, இனிமே என்னால உயிர் வாழ முடியாது. செஞ்ச பாவத்துக்கு என்னோட உயிர் எடுத்துட்டு போ. என் கையில காப்பாத்து. என்னது நீங்க இந்த நேரத்துல இப்படி அபசகுணமா பேசாதீங்க அத்தை. இங்க பாருங்க, நம்ம எல்லாரும் கையிலோட சேர்ந்து சத்தியமா சந்தோஷமா வாழ்வோம் அத்தை. அழாதீங்க அத்தை. கையில் செஞ்ச புண்ணியம் நிச்சயமா அவளை காப்பாத்துவோம் அத்தை. அந்த நம்பிக்கையோட இருக்க அத்தை. அழாதீங்க அத்தை. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அக்கா தாங்க மாட்டாங்கம்மா. நம்ம கையிலக்க திரும்ப வருவாங்க. நீ தைரியமா இருமா. அத்தை இங்க பாருங்க, நீங்க வந்து முதல்ல உட்காருங்க அத்தை. இப்படி அழுதுட்டு இருந்தா உங்களுக்கு உடம்பு முடியாம ஆயிடும் அத்தை. அழாதீங்க அத்தை, உட்காருங்க. அழாதம்மா. கையில் நீ இல்லாம குடும்பமே பைத்தியமா அலைஞ்சுகிட்டு இருக்கோம். எங்களுக்காக எந்திரிச்சு வா கையில். ஐயோ அக்கா, ஏன் சந்தோஷத்துக்காக நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. ஆனா நான் இப்பவும் புருஷன் குழந்தைன்னு யோசிச்சு சுயநலமா தான் இருக்கு. இதுக்கு மேல நான் தயங்கினா அது உங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். இந்த முறை என் அத்தை தடுத்தாலும் நான் கேட்க போறதில்ல. வீட்டுல எனக்காக போட்ட நகை எல்லாம் இருக்குல்ல, அதை வித்தாவது உங்களை நான் காப்பாத்துவேன். உடனே நான் வீட்டுக்கு போறேன். நம்ம கையிலுக்காதானோ இப்படி ஒரு நிலைமை வரணும். ஐயோ கடவுள், இந்த நிலைமை எனக்கு கொடுத்திருக்க கூடாதா? முடியல தேவி. ஐயோ தாங்க முடியல. எங்க போற? இல்ல ஆனந்தி, விக்னேஷ் மெசேஜ் பண்ணிருந்தாரு. நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். தனியா எப்படி போவ? நான் வரவா? இல்ல இல்ல, நானே போயிட்டு வந்துடுறேன். சரி பார்த்து போயிட்டு வா. நீ அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ. கயல் அன்னைக்கு உடம்பு முடியலன்னு தெரிஞ்சிருந்தோம்
மனசாட்சி எல்லாம் இப்படி பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காங்க. ச்சே, என்ன ஜென்மமோ. அம்மா உமா வெள்ளை எங்க? உள்ள இருக்காத்த. ஷாலினி போ, தட்டுல வச்சிருக்கேன் எடுத்துட்டு வா. அத நீங்களே போய் எடுத்துக்கோங்க. என்னால எதுவும் செய்ய முடியாது. ஏய், ஏன் முடியாது? முடியாது. என்ன நம்ம வீட்டு மருமகளோட அக்கா முடியாத நிலைமையில போராடிக்கிட்டு இருக்கா, ஆனா நீங்க பொங்கல் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் நான் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அவ அங்க ஹாஸ்பிட்டல்ல துடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஐயோ கையல்னு சொல்லி இங்க அழுது வடிஞ்சிட்டு நான் பொங்கல் வைக்காம இருக்கணுமா? வருஷத்துல ஒரு நாள் வர்ற பண்டிகை, அதை யாருக்காகவும் கொண்டாடாம என்னால விட முடியாது. அப்பாவும் பொண்ணு இப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு நில்லுங்க. அதுக்கெல்லாம் அசரவ நான் கிடையாது. அத்தை இந்தாங்க. ஓகேடா தங்கம். ஏங்க இப்ப எதுக்கு அவ்வளவு முறைக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். நல்லா பொங்கிடுச்சு உமா. ஆமா அத்தை. நல்ல சகுனம். கடவுளே, அடுத்த வருஷம் இதே நேரம் நான் என் விக்னேஷ் மாமா கூட தலை பொங்கல் கொண்டாடணும். அதுக்கு நீதான் வழிவகுக்கணும். அப்பா போன் அடிக்குது, எடுத்துட்டு வாங்க. சரிப்பா. அம்மா பக்கத்துல வரைக்கும் போயிட்டு ஏய் வந்து என்னடா நல்ல நாள் அதுமா? இங்க பக்கத்துல தான்மா ஃப்ரெண்ட சரி பாத்து. சீக்கிரமா போயிட்டு வா. சரி. அப்பா யாருமா? இந்தாங்க. ஓ ஹலோ ஹலோ சார். சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குதா? தேங்க்யூ சார். அப்படியா? சரி, நான் திருப்பி கூப்பிடுறேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. நிறுத்து. சரி, ஓகே. டேய் சீக்கிரம் வாடா, ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு போல இருக்கு. சார் வாங்க. வணக்கம் சார். ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல, இப்பதான் வந்தேன். சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அர்ஜென்ட்னு கால் பண்ணவோ வேலைக்கார பையனை அனுப்பாம நீங்களே வந்திருக்கீங்களே சார், ரொம்ப நன்றி சார். வாங்க உள்ள வாங்க.